நாட்ராயன் அங்கிளுக்கு தெரிஞ்சா உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாரு தெரியுமா? வர சொல்லவா? சரி சரி போன் பண்ணிக்க. நான் உங்களை வேற மாதிரி நினைச்சேன். சாரி. ஏய் இங்கதான் இருக்கீங்களா? இன்னும் 5 நிமிஷத்துல நமக்கு கல்யாணமே முடிய போகுது ஜீவா. மயில வந்துடுவான்னு எனக்கு கூட நம்பிக்கை இல்ல. இனிமே அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. மனசை தேத்திக்கிட்டு என் கழுத்துல தாலியை கட்டுங்க. உங்க விதி அவ்வளவுதானே நினைச்சுக்கோங்க. சீக்கிரம் எடுத்துக்கோ. இப்ப என்னடா பண்றது? டேய் நாட்ராயன் முதலாளி வராரு. டேய் முதலாளி வராரு. டேய் என்னடா எல்லாரும் கூடி நின்னு இங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்னடா தெரு முடிக்கிறீங்க? மயிலு சொல்லி தொலைங்கடா. என்ன மயிலுக்கு என்ன? மயிலு ஏற்காட்டுக்குள்ள வந்துட்டா முதலாளி. என்னது? எல்லையில் அந்த தடி தாண்டவரானுங்க அத்தனை பேர் என்னடா பண்ணிட்டு இருந்தானுங்க? அவளுக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து வழி அனுப்பி வச்சிருக்கானுங்களா? இல்லங்க முதலாளி, வண்டியில தான் தட்டி தூக்க பாத்திருக்காங்க. அவ எப்படியோ தப்பிச்சு காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா முதலாளி. என்னடா சொன்ன? ஆனா வச்சிருந்த பென்டிரைவ தனிக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்களா முதலாளி. இருந்த ஒரு ஆதாரத்தையும் அழிச்சாச்சு முதலாளி. அவ வீடியோவா வச்சிருக்கிறதே அவளோட போன்லடா. அது இங்க வந்துடக்கூடாதுதான் இவ்வளவு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். முட்டாளுங்களா முட்டாளுங்களா. நீங்களா என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவன் அந்த ஆதாரத்தோட இந்த கோவிலுக்குள்ள கால் அடி எடுத்து வைக்க கூடாது. சரிங்க முதலாளி. வந்தா அவளை வெட்டி 100 துண்டாக்கி தூக்கி போடுங்கடா. சரிங்க முதலாளி. அவன் மட்டும் உள்ள வந்துட்டா இன்னைக்கு தாண்டா உங்க அத்தனை பேருக்கு கடைசி நாள். புரியுதா? புரியுது முதலாளி. போங்கடா போ. அப்பா என்னப்பா ஆச்சு? அந்த மயில நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாமா? அப்பா அவ ஆதாரம் இல்லாம இங்க வர போறது இல்ல. ஆதாரத்தை காமிச்சு அவ சவால்ல ஜெயிச்சிட்டானா இந்த கல்யாணம் நடக்காதேப்பா. இல்லம்மா இல்லம்மா, அவ இந்த கோவில் வாசப்படியை தாண்டி உள்ள வர நான் விட மாட்டேன். அப்பா எல்லையை தாண்டவளுக்கு வாசல தாண்ட முடியாதா? முடியாதும்மா. அவ இங்க வந்தான்னா நம்ம ஆளுங்க அவளை வெட்டி போட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதுல இருந்து தப்பிச்சு அவ உள்ள வர முயற்சி செஞ்சாலும் அதுக்குள்ள இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கும். சரி, சடங்கு சம்பிரதாயம் நேரத்தை வீணடிக்காம கடகடன்னு சட்டு புட்டுன்னு இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஐயர்கிட்ட சொல்றேன். வா. நிறுத்து 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 நிறுத்து. டேய் வாடா பின்னாடி பார்க்கலாம். கோயிலுக்குள்ள இப்ப வண்டி எல்லாம் போக முடியாது. யாரியா நீங்க? கல்யாணத்துக்கு கேட்டரிங் சர்வீஸ்னா? கேட்டரிங்கா? சரி போ. டேய் கேட்டரிங் தான்டா. சரி சரி கிளம்பு கிளம்பு.
மேளம் கெட்டி மேளம். நீ சொன்ன உடனே நிறுத்துறதுக்கு இது ஒண்ணும் அப்ப வீட்டு கல்யாணம் கிடையாது. இந்த நாட்டோயம் வீட்டு கல்யாணம். மரியாதை இங்க இருந்து வெளியே போயிரு. போயிடுற முதலாளி. சொல்ல வேண்டியத சொல்லிட்டு போயிடுறேன். ஏய், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய், நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? முதல்ல மதுகலத்துல தாலியை கட்டுறா. என்ன யோசிக்கிறீங்க ஜீவா? மாமா தான் சொல்றாருல, சீக்கிரம் கழுத்துல தாலியை கட்டுங்க. அவசரப்படாதீங்க சார். என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏய், முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இல்ல சார், நான் முதல்ல பேசினாதான் இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. எதுக்கு மேலேயும் பொறுமையா சோதிக்காத. மரியாதை இங்க இருந்து போயிரு, இல்லன்னா நடக்கிறதா வேற. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் முதலாளி. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. ஏய் ஏய் நாட்ராயா, இரு நான் வந்து பேசிக்கிறேன். என்ன மயில் இதெல்லாம்? ஏதாவது கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பாக்குறியா? இல்ல சார், நியாயம் ஜெயிக்கணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். போய் இவ போய் சொல்ற முதலாளி. எதையாவது பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது மட்டும்தான் இவன் நோக்கம். இவ சொல்றது நம்பாதீங்க. மயிலு, இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்த நான் கொலகாரன் ஆயிருவேன் பாத்துக்க. அதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. உண்மையை சொல்லாம நான் இங்க இருந்து போறதா இல்ல முதலாளி. ஏய், எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அதை நம்பிதான் மதுவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கு தப்பா போயிடக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ வேணும்னே நாடகம் ஆடுற. என் பையனை வளைச்சு போட்டு என் வீட்டுல செட்டில் ஆகணும்னு ஐடியா. இவ்வளவு கேவலமான புத்தியோட தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? சரியா சொன்னீங்க முதலாளி. நீங்க சொல்றதுதான் நெசம். இவ குடும்பமே ஒரு கேடுகட்ட குடும்பம். இவங்க அத்தனை பேருக்கும் வேலைய பணக்காரங்களை பார்த்து படைச்சு போடுறத. இவளோட மூத்தாக்கா என் பிள்ளைய வளைச்சு போட்டா முதலாளி. இவளோட அடுத்தாக்கா கோடீஸ்வர பையனா பார்த்து வலை வீசி பிடிக்கணும்னு தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிறா. இவ உங்க புள்ளைய நம்ம சின்ன முதலாளியை குறி வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா முதலாளி. இவள சும்மா விடக்கூடாது. இங்க இருந்து துரத்தி விடுங்க முதலாளி. அண்ணே, கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. அவ என்னதான் சொல்றான்னு கேப்போமே. எதுக்காகமா கேட்கணும்? இவ யாருமா? நம்ம ரெண்டு குடும்பத்து விசேஷமா இது. லட்ச லட்சமா பணத்தை செலவு பண்ணி பெரியவங்களா பேசி இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கூறு கிட்டவ வந்து சொன்னாங்கிற காரணத்துக்காக நாம ஏமா கல்யாணத்தை நிறுத்தணும்? இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவ விஷம். இவ சொல்றதுக்காக நாம கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுமா. மயிலு, இங்க இருந்து போயிரு. அதான் எல்லாருக்கும் நல்லது. அப்பா, கோவப்படாதீங்கப்பா. இந்த கல்யாணத்துக்கு காரணமே மது மாப்பிளையை காப்பாத்தணும் தான். மயில அதையே பொய்ன்னு அடிச்சு சொல்றாப்பா. அவன் ஏன் அப்படி சொல்றான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னடா கூறு கேட்டவன் போய் பேசிட்டு இருக்கிற? ஏடா மொத்தமா உன் மாமியார் வீட்டு பக்கம் சாஞ்சிட்டியா நீ? அப்பா இல்ல சும்மாடா பேசுறான். உன் தங்கச்சி வாழ்க்கையா இங்க கேள்விக்குறியா இருக்குது. நீ என்னடா உன் மச்சனுக்கு கொடி பிடிச்சு நின்னுகிட்டு இருக்க. மரியாதை இவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறியா இல்ல அதை நான் செய்யணுமா? அப்பா, நான் பேசுறதே மதுவுக்காக தான்ப்பா. மயில் நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அதை தெளிவு பண்றது நல்லது தானே? இல்லனா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு இந்த ஊரு நம்மள தான்ப்பா தப்பா பேசும். முதலாளி குடும்பத்துக்கும் அந்த உறுத்தல் இருக்க கூடாதுப்பா. எங்களுக்கு எந்த உறுத்தலும் சந்தேகமோ இல்ல கோபி. எதையும் நாங்க கேட்க தயாரா இல்ல.
மதுதான் எங்க மருமக. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். டேய், முதுகழுத்துல தாலியை கட்டுறா. டேய் ஜீவா, என்னடா? அப்பா சாரிப்பா, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு சொல்லி தப்பா நினைக்காதீங்க. மயிலோட விஷயத்துல நாம கொஞ்சமாவது நியாயமா நடந்துக்கணும். கல்யாணத்துக்குள்ள உண்மையை நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி இவ சவால் விட்டுருக்கா. அதுக்கு ஒரு சான்ஸ் கூட நம்ம கொடுக்க வேண்டாமா? அப்பா, இவ சவாலுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா பரவாயில்ல. கோபி சொன்ன மாதிரி நீங்க இவளை செலக்ட் பண்றதுக்கு காரணம் இவ என்ன காப்பாத்துனாங்கிற ஒரே காரணத்துக்காக தானே? மதுதான் உன்னை காப்பாத்தான்னு நான் நம்புறேன்டா. அப்பா சார், உங்க நம்பிக்கை பொய்யா உண்மையான இந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்க சார். எந்த வீடியோவையும் நாங்க பார்க்க முடியாது. உன்னோட எந்த கதையும் கேட்க நாங்க தயாரா இல்ல. இந்த கல்யாணத்துல குழப்பத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காகவே நீங்க வந்திருக்கிற. இதுக்கு மேலேயே நான் பொறுமையா இருப்பேன் எதிர்பார்க்காத. மயிலே, என் கையாலேயே அவன் கழுத்தை நிறுத்தி. மயிலு மேல உங்க கை பட்டது நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டேய் ஜீவா, என்னடா பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாம என்னடா பேச்சுது? அப்பா, முதல்ல இவரை பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க சொல்லுங்க. மயில பேசவே விட மாட்டேங்கிறாரு. வீடியோவை நாம யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு மயில விரட்டுறதுலயே குறியா இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. மது சொன்ன பொய்ய மூடி மறைக்கிறதுக்காக தான் இவரு இப்படி எல்லாம் சொல்றாரோ சந்தேகமா இருக்குப்பா. இல்லை முதலாளி, சத்தியமா அந்த மாதிரி இல்லை முதலாளி. மாமா, அப்ப குறுக்க பேசாம சைலண்டா இருங்க. வீடியோ பார்க்க விடுங்க. மயில ப்ளே பண்ணு. பாத்தீங்களா, மயில் தான் என்ன காப்பாத்துறான்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோட அவன் நிரூபிச்சிருக்கா. இப்ப என்ன மது சொல்ற? இது ஃபேக் வீடியோ ஜீவா. ஏதோ கிராபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கா. இதை யாரும் நம்பாதீங்க. இவ சந்தேகப்படுறது கரெக்ட் தான் சார். சேலம் கமிஷனர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே? அவர்கிட்ட சொல்லி டெக்னிக்கல் டீமை அனுப்பி வைக்க சொல்லுங்க. இது கிராபிக்ஸா இல்லையான்னு அவங்க கண்டுபிடிக்கட்டும். பேசு மது. இது ஒரிஜினல் வீடியோன்னு தெரிஞ்சதுன்னா உனக்கு தான் மது இன்னும் அசிங்கமாயிடும். இந்த அளவுக்கு போய் சொல்லிருக்காளா ஒருத்தின்னு சொல்லி உன்னதான் கேவலமா பேசுவாங்க. இப்போவாவது ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் சொன்னது ஒரு வகையில உண்மைதானே ஜீவா. குருமூர்த்தியை இவ தான் முதல்ல அடிச்சா. ஆனா
நான் அதுக்கப்புறம் அடிச்சதுனால தானே அவரு மயங்கி கீழே விழுந்தாரு. அப்படி பார்த்தா உங்களை காப்பாத்துனதுல எனக்கும் பங்கு இருக்குதானே? மது, இந்த ஷேர் பிரிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். துப்பாக்கியோட என்ன சுடுறதுக்கு தயாரா இருந்த குருமூர்த்திய முதல்ல அடிச்சது யாரு அத சொல்லு. மயிலுதா. ஆனா இவ்ளோ நாளா மயில பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. நீதான் ஏதோ தனியா போராடி காப்பாத்தின மாதிரி பேசிட்டு இருந்த. நீ சாமி மேல சத்தியம் எல்லாம் செஞ்ச, அது எல்லாமே போய் தானே? ஆமா ஜீவா, எல்லாமே போய் தான். என்னம்மா சொல்ற? சாரி மாமா, இவ்வளவு நாளா உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டோ இல்ல உங்க கோடீஸ்வர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டோ நான் இந்த பொய்ய சொல்லல. எனக்கு ஜீவா வேணும் மாமா. இவர் கூட நான் 100 வருஷம் வாழணும். அதுதான் என்னோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே. ஆனா எங்க அக்காவே நீங்க இன்னும் மருமகளா ஏத்துக்கலங்கிறப்போ என்னை எப்படி ஏத்துக்குவீங்க? உங்களால நான் என் ஜீவாவை மிஸ் பண்ணிடுவேனோன்னு நான் பயந்தேன் மாமா. ஜீவா எனக்கு தாங்கிற நினைப்பிலே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜீவா இல்லாத வாழ்க்கை நான் செத்து போறதுக்கு சமம். அதெல்லாம் என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது மாமா. எனக்கு முன்னாடி 2 சாய்ஸ் தான் மாமா இருந்தது. ஒண்ணு ஜீவாவோட வாழணும், இல்ல சாகணும். நான் வாழணும்னு முடிவு பண்ண மாமா. குறுக்கு வழியில போயாவது என்னோட ஜீவாவை நான் அடையணும்னு நினைச்சேன். அப்பதான் திட்டுப்பாறையில அந்த விஷயம் நடந்துச்சு. அதை எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஜீவாவை நான் தான் காப்பாத்தினேன்னு சொன்னா உங்களுக்கு என் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். அதை வச்சு ஜீவா கூட சேர்ந்துட முடியும்னு நம்பினேன். நான் நம்பின மாதிரியே எல்லாமே நடந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல இந்த பாவி வந்து கெடுத்துட்டா. எனக்கு வர கோவத்துக்கே விடு. இப்ப கூட செஞ்ச தப்பு உன்னை உறுத்தல. காட்டி கொடுத்துட்டான்னு சொல்லி அவன் மேல பாய போற. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்ன மாதிரி ஒருத்திய நான் கட்டிக்கிட்டேன்னு வையேன், என் வாழ்க்கை நாசமா போயிடும். தேங்க் காட், அந்த சாமி தான் என்ன உங்ககிட்ட இருந்து காப்பாத்திருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஜீவா. உங்களுக்காக தான் நான் எல்லாமே செஞ்சேன். என்னை கைவிட்டுறாதீங்க. தயவு செஞ்சு என்னோட காதல புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கோங்க ஜீவா. இல்ல, யாரு ஒத்துக்கிட்டாலும் சரி, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. அப்பா, இன்னொரு தடவை என்ற அப்பாட கூப்பிடாத. உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே என் உடம்பெல்லாம் கூசுது, அருவருப்பா இருக்கு. ஏன்பா இப்படி? மறுபடியும் மறுபடியும் என்ன அப்பான்னு கூப்பிடாத. நீ என் பொண்ணுன்னு என்னால சொல்லிக்க முடியாது. இங்கே உன்னை வெட்டி பொலை போட நான் தயங்க மாட்டேன். என் பொண்ணா நீ? பொண்ணுன்னா பெத்தவனுக்கு பெருமை சேர்க்கணும், அவனோட புகழ உயர்த்தணும். ஆனா நீ முதலாளி பேர்ல எனக்கு இருந்த விசுவாசத்தை கலக்கப்படுத்திட்டு அவர் முன்னால என்ன ஒரு துரோகி மாதிரி இப்படி கோணி கூறுகை நிக்க வச்சுட்டியே.